வணக்கம். மோடியை அவ்வளவு சீக்கிரமாக நான் விடப்போவதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப். இன்னைக்கு கூட சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதுலேயும் அவர் சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு காரணம் நான் சொன்னதுனால தான் இந்த போர் நிறுத்தம் நடந்தது, நான் சொன்னதை தான் ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டாங்க, நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார். ஏன் மோடி மேலே ட்ரம்புக்கு இவ்வளோ பெரிய கோபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ரெண்டாவது வாட்டி ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மோடியை அவருடைய நிகழ்வில் பங்கேற்க அவர் அனுமதிக்கலை, அவருக்கு அழைப்புதல் கொடுக்கலை. ஜெய்சங்கர் தான் எல்லா நாட்டினுடைய பிரதிநிதிகள் மாதிரி கறந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு மோடி அமெரிக்காவிற்கு செல்கிறார். எல்லா நாட்டினுடைய அதிபர்களையும் முக்கியமானவர்களையும் வாசல் வழி ட்ரம்ப் உள்ளே அழைச்சிட்டு போகிற காட்சியை பார்க்குறோம் ஒயிட் ஹவுஸில். ஆனால் மோடியை அழைத்து செல்வதற்கு ட்ரம்ப் வரவே இல்லை. பிறகு மோடியை உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுக்கிட்டு உலகத்திலே அதிகமான அளவு டேக்ஸ் வசூல் பண்ணுற ஆள் இவர் தான் அப்படின்னு மோடியை பார்த்து சொல்கிறாரு. பிறகு மோடி இங்கே அமெரிக்காவில் இருக்கும்போதே இந்தியாவினுடைய குடிமகன்கள் இல்லையா, அங்கே வேலைக்கு போனவங்க, அவங்க போதிய ஆவணங்கள் இல்லாமல் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற பேர் கை கால்கள் எல்லாம் விலங்கு மாட்டப்பட்டு விமானம் மூலமாக மிக அநாகரிகமாக ட்ரம்ப் அனுப்பி வைத்த நிகழ்வெல்லாம் பார்த்தா, அப்போ தொடர்ந்து மோடிக்கு எதிராக ட்ரம்ப் என்னவோ தெரியல இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அதுக்கு காரணம் நான் சொல்கிறது தான் இவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், பல கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் மோடியை பார்த்து சில கேள்விகள் கேட்குறாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் ஐசக் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் கேட்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்கபரிவார் தேசியவாத வெறி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடம் அமைதியாகி விடுகிறது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் சங்கிலிகளால் பிணைத்து திருப்பி அனுப்பப்பட்டனர். அப்போது எந்த எதிர்ப்பும் இல்லை. ஒரு தலைபட்ச வரிகள் விதிக்கப்பட்டன. இந்திய விவசாயத்தை தியாகம் செய்யும் ஒரு இரகசிய ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது ட்ரம்ப் வர்த்தக தடை மூலம் போரை நிறுத்தினேன் என்று அச்சுறுத்துகிறார். எந்த நெஞ்சு படபடப்பும் இந்த சரணடைதலை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததாக ராஜ்தீப் சர்தேசாய் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவின் அழுத்தத்தில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தியதாக குறிப்பிடுகிறார் ட்ரம்ப். போரை நிறுத்தாவிட்டால் இரு நாடுகளுடனும் வணிகம் செய்ய முடியாது என கூறி அணு ஆயுத மோதலை தடுத்து நிறுத்தினேன் என கூறியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி வெளிப்படையாக பொறுப்பேற்பதை இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்குறார். மனோஜ் ஷா ஆர்ஜேடி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார். நாம் என்றால் இந்தியா. இப்போ அடுத்து அவர் தொடர்ந்து பேசுகிறார். என்ன அப்படின்னா, அடுத்த நாள் காஷ்மீர் பற்றி அடிப்படையற்ற விஷயங்களை பேசுகிறார். திங்கட்கிழமை பிரதமர் பேசுவதற்கு சற்று முன்பாக ட்ரம்ப் வணிகத்தை நிறுத்தி விடுவோம் என அச்சுறுத்தி போரை நிறுத்தியதாக சொல்கிறார். ட்ரம்பை பற்றி ஏன் மோடி எதுவும் பேசவில்லை அப்படின்னு கேட்குறார். கூடுதலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த து ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன அப்படின்னா, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடந்தது, பாதுகாப்பு குறைபாடு எப்படி நேர்ந்தது, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டது, இதில் அமெரிக்காவின் பங்கு என்ன, எது உண்மையான விஷயம், அடுத்த முடிவு என்ன, பிரதமர் மோடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும். மிக முக்கியமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மோடியும் ஆர்எஸ்எஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பில்டப் பண்ணி விஸ்வகுருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ட்ரம்ப் முழுமையாக உடைக்கிறார். இப்போ ஒரு இந்திய குடிமகனாக மோடியை இந்த அளவிற்கு ட்ரம்ப் இது பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. மோடி ஏதாவது சொல்லி ட்ரம்பை இல்லை நீ போடா, அவன் பாட்டுக்கு போடா, நீ என்னடா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஏதாவது கேட்பாரு அப்படின்னு பார்த்தா மோடி எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அப்போ ட்ரம்புக்கு ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இல்லையா? என்ன, ட்ரம்புக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்காவில் கூட மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அமெரிக்க பொருளாதாரம் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இல்லையா? சீனா கிட்ட போயிட்டு ஏதோ என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வரி விதிப்பு அப்படின்னு சொல்லிடலாம் பண்ணான். கடைசியில் சீனா கிட்ட போய் சரண்டர் ஆயிடுச்சு. இல்லைப்பா நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சீனா என்ன சொன்னால் உன்ட்ட பேச்சே கிடையாதுன்னு சொன்னான். ஆனால் ட்ரம்ப் கடைசியில் போய் இப்போ காலில் விழுந்து இதெல்லாம் சரி பண்ணது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐரோப்பிய யூனியன் உங்களுக்கு தெரியும் மிக நெருக்கமாக அமெரிக்காவோடு இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் ஐரோப்பிய யூனியன் முழுமையாக அமெரிக்காவை எதிர்க்கிறது, ட்ரம்பை எதிர்க்கிறாங்க.
இதன் மூலமாக பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து சிக்கலுக்குள்ளாகி இருக்கு. இப்போ ஐரோப்பிய யூனியன் வந்து ட்ரம்பை எதிர்க்கிறதுனால வேற நண்பர்களை தேடி ஆகணும் தன்னுடைய வியாபாரத்தை. ஏன்னா அவர் ஒரு புரோக்கர் தான். ட்ரம்புங்கிற ஒரு 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 வர்த்தகம் செய்யக்கூடிய நபர். அவரை வந்து ஒரு பெரிய அதிபர்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கஷ்டம். அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு அதுக்காக வந்திருக்கக்கூடிய நபர்னு வச்சுங்களேன். இப்போ தனக்கு கூட்டாளிகள் வேறு ஆட்கள் வேணும். யூரோப்பிய யூனியன் பகைச்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அவர்? இதோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் போய் ஒரு கூட்டம் போடுறாரு. அங்கே போயிட்டு சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு காசு கேட்குறாரு. எப்பா ஒரு 600 மில்லியன் கொடு அப்படின்னு. 600 மில்லியன் கொடுக்குறேன்னு அவங்க சொல்கிறாங்க. கூடுதலாக ஒரு 400 கூட போட்டு ஒரு 100 மில்லியனாக கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு சில கோரிக்கைகளெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஏன்? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு 2 நாளில் ஒரு ஒரு முக்கியமான அறிவிப்பை கூட ட்ரம்ப் வெளியிடுவதற்கு வாய்ப்புண்டு. சுதந்திர பாலஸ்தீன் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா ட்ரம்பினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால் என்னென்னா, இப்போது அமெரிக்கா வந்து சொல்கிறது, அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தானுடைய போரை நான் தான் நிறுத்தம் செஞ்சேன் அப்படிங்கிற போது, ஓஹோ இன்னமும் அமெரிக்கா தான் பெரிய ஆள் போல இருக்குது, அவன் சொல்கிறது தான் மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சீனா, இன்னொரு விஷயம் என்னது, சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்குது. இப்போ சீனாவுடைய பேச்செல்லாம் பாகிஸ்தான் கேட்கல, நாங்கள் பேசுகிறத அவன் கேட்குறான், இப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை எல்லாம் உருவாக்குவதன் மூலமாக ட்ரம்ப் ஒரு ஹீரோவாக முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது நம்ம இதில் பேச வேண்டியது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய உள் விவகாரங்களில் அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மூக்கை நுழைப்பதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, மோடி சொல்லலை. மோடி இதுவரைக்கும் ஊடகங்கள் முன்னாடி வந்து ட்ரம்ப் இப்படி பேசுகிறான், அது கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் இந்தியாவுடைய சார்பாக இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் மோடி ஏன் பேச மறுக்கிறார்? ஒரு நாட்டினுடைய அதிபர், ஹமாரா ஃப்ரெண்டு இல்லையா, இங்கே கொரோனா தொற்று நடந்துகிட்ருக்கு, எதுவும் கூட்டம் போடாதீங்க அப்படின்னு உலக சுகாதார மையம் எச்சரிக்கை செய்யும்போது கூட ட்ரம்பை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடத்தினார் மோடி. அதுக்கப்புறம் ட்ரம்புக்காக பிரச்சாரத்துக்கெல்லாம் அங்கே போனார். இதெல்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட நண்பராக இருந்த ட்ரம்ப் இன்றைக்கி மோடிக்கு தொடர்ந்து சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியல. இன்றைக்கு இந்தியாவுடைய பெரும்பாலான தலைவர்கள் எல்லாம் மோடியினுடைய இந்த மௌனத்தை கேள்வி எழுப்புகிறாங்க. இப்போ நமக்கு சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் வருது. இந்தியாவுடைய மிக முக்கியமான முப்படை தளபதிகளுடன் மோடி பேசுகிறாரு, ராஜ்நாத் சிங் மாதிரியான ஆட்கள்கிட்டலாம் பேசுகிறாரு, தலையாட்டுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இதை ஏன் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய கேள்விகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்துதானே. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் அனுப்புகிறீங்க, ராஜ்நாத் சிங்கிட்ட பேசுகிறீங்க, முப்படை தலைவர்கள்ட்ட பேசுகிறீங்க, எல்லாம் தேவை தான், கரெக்டு தான், மறுக்கிறதுக்கு இல்லை. இது ஏன் எதிர்க்கட்சிகளை கூட்டி நாடாளுமன்றத்தில் இது ஒரு விவாதமாக முன்னெடுக்கிறதுக்காக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை ஏன் மோடி வந்து செவி சாய்க்கலை? ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி இருக்க முடியாதா? அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மோடியால் முடியாதா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கா மோடிக்கு, ஒரு பயம் இருக்கா மோடிக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சாதாரணமாக எல்லா மக்களும் கேட்கத்தானே செய்வாங்க இல்லையா? திரும்பவும் சொல்கிறேன், மோடி சொல்வதை இந்தியாவுடைய குடிமகனாகிய என்னை போன்றவர்கள் நம்பலாம். ஆனால் உலகம் நம்புமா? உலகம் இதை நம்புமா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.